குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அண்மை செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை 20ஆம் தேதி சந்திக்க செல்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து விஜய் போராட்ட குழுவினரை சந்திக்கிறார். பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பிற்காக அவர்களின் போராட்டம் 900 நாளை கடந்து சென்று கொண்டிருக்கும் நிலையில் தற்போது 20ஆம் தேதி விஜய் அந்த களத்திற்கு செல்ல இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். 20ஆம் தேதி விஜய் செல்ல இருப்பது பற்றிய மேலும் விவரங்கள் என்னென்ன? சென்னையில 2வது விமான நிலையம் என்பது காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய பரந்தூர்ல அமைப்பதற்கான ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திற்காக பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய 13 கிராமங்களில் இருந்து நிலம் என்பது கையகப்படுத்தப்பட இருக்கக்கூடிய சூழல்ல ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள்ல முற்றிலும் கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கிராமத்தை மையமாக வைத்து விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த பல மாதங்களாக இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட வேண்டும் என விஜய் தீர்மானம் மேற்கொண்டிருந்தார். இந்த தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பொதுமக்கள் மற்றும் போராட்ட குழுவினர் நன்றி தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல போராட்டம் நடத்தக்கூடிய பரந்தூர் மக்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்தார். இதற்காக கட்சி நிர்வாகிகள் அனுமதி கேட்டு காஞ்சிபுரம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்த ஒரு சூழ்நிலை மறுமுனையில இந்த போராட்ட களத்திற்கு விஜய் வருவதற்கான ஏற்பாடுகளையும் தாவேகா நிர்வாகிகள் மேற்கொண்டிருந்தார்கள். நேற்று தினம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரில் சென்று அந்த போராட்ட களத்தில் விஜய் செல்லக்கூடிய அந்த இடத்தை ஆய்வு செய்து வந்த ஒரு சூழலில் வருகின்ற 20ஆம் தேதி பரந்தூர் மக்களை விஜய் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்காக காவல்துறை அனுமதியும் முழுமையாக வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 19 அல்லது 20 ஆகிய தேதிகளில் பரந்தூர் மக்களை சந்திப்பதற்கு அனுமதி வேண்டி காவல்துறையிடம் மனு அளித்திருந்த ஒரு சூழல்ல காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாகவும் அந்த வகையில 20ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் பரந்தூர் மக்களை சந்திக்க இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பாதுகாப்பு அணியில் வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.